வணக்கம் நண்பர்களே. இந்த கதை ஒரு விஷயத்த உலகத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கறத அருமையான விஷயத்த உங்களுக்கு சொல்லி தருதுங்க. ஒரு ரயில்வே ட்ராக்கு, ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கு பக்கத்தால ஒரு சாலை அந்த ரயில்வேக்காக வண்டி ஏறதுக்காக நிறைய பேர் வர போற கொஞ்சம் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற ஒரு சாலை. அந்த சாலை ஓரமா ஒரு கண்ணில்லாத ஒரு மனிதர், அவருக்கு முன்னாடி ஸ்லேட்ல நான் கண்ணில்லாதவன், தயவு செய்து எனக்கு உதவுங்கள் அப்படின்னு எழுதி அங்க ஒரு முன்னாடி ஒரு பாத்திரத்தை வச்சிருந்தாரு. ரொம்ப சொற்பமான தொகை வந்து தினைக்கும் போட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு இளைஞன் அந்த பக்கம் வந்தான். அவன் நின்று அந்த ஸ்லேட்டை எடுத்து அழைச்சிட்டு அவன் சில வாசகத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டான். அது வச்சுட்டு போன கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா எங்க வந்தவங்க போனவங்க நிறைய அமௌண்ட், நிறைய காசு போட இந்த அந்த கண்டில்லாத அந்த பிச்சைக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னும் வழக்கத்தோட இப்ப நிறைய பேர் போடுறாங்களேன்னு ஆச்சரியமா இருந்தது. மாலை நேரத்துல அது மெதுவா வரும்போது அந்த இளைஞன் அதே இடத்துல மெதுவா நடந்து வந்து அந்த ஸ்டேட்டை தொட்டு பார்த்துருக்கவே இந்த பிச்சைக்காரனுக்கு புரிஞ்சு போச்சு. ஐயா வணக்கம் ஐயா, நான் வழக்கமா ரொம்ப சொற்ப கதை தான் போடுவாங்க, ஆனா நீங்க என்னமோ வாசகத்தை மாத்தி எழுதுனீங்க, அதற்கப்புறம் தொகை ரொம்ப அதிகமாயிடுச்சு, நான் எதிர்பார்க்கறத விட அதிகமா இருக்கு, என்னம்மா எழுதுனீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, இந்த நாட்கள் மிக அருமையானது, இந்த உலகம் மிக அருமையானது, ஆனால் என்னால் தான் பார்க்க முடியாது அப்படின்னு வச்சிருந்தேன். அதை பார்த்த உடனே நிறைய பேரு ஃபீல் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. ஒரு முதல் வாக்கியம் கடுமையா, நேரடியான உண்மையை கடுமையா சொல்லிடுது. ரெண்டாவது வாக்கியம் நேர்மறையான விஷயம், பொறுமையா இந்த உலக வெளியே உலகத்தை சொல்லிட்டு, ஆனா அதெல்லாம் நடக்காது, இவரால் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த சொல்லும் பொழுது இயற்கையாவே எல்லாத்துக்கும் இறக்க ஒண்ணு பிறகுது. அவருக்கு கிடைக்குது, ஆனா இந்த மனிதனுக்கு பாவம் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு இறக்கம் பிறகுறதுனால கூடுதலா எல்லாத்துடைய அன்புணர்ச்சியும் இறக்க உணர்ச்சியும் அதிகமா தூண்டி விட்டு எல்லாருமே அதுக்கான ஒரு விஷயத்த எப்படி நம்ம இந்த செய்தியை கடத்துறோம் அப்படிங்கிறத வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியே இருக்கு. இதுக்கு சிறந்தைய நம்ம எதுங்களோ மக்களுக்கு ரொம்ப அழகா சொல்றோமோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் மக்களுக்கு சேரும். எந்த விஷயத்தையும் எந்த அளவுக்கு அழகா சொல்றோமோ அதன் மூலம் வாழ்க்கை வெற்றியும் கிடைக்கும். நீங்க உங்களுடைய வார்த்தைகளை சிறப்பா பயன்படுத்தி நிறைய வெற்றிகளை பெறணும்னு அன்போடு கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.